ஹலோ வியூவர்ஸ், முடவாட்டுக்கால் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முடவாட்டுக்கால் வாங்கி அது மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவி அதை ஒரு 3 to 4 days நிழல்லையே உலர்த்துனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இது காஞ்சி வருங்க. இது கூட கருப்புளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச பூண்டு, சீரகம், மிளகு, எள்ளு, கல்லுப்பு, இது கூட 1 கப் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே மறுபடியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்து அரைச்சோம்னா முடவாட்டுக்கால் பொடி ரெடி ஆகிடுங்க. இப்போ சீரகம், மிளகு, எள்ளு, கல்லுப்பு, ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த பூண்டையும் போட்டு நம்ம இதில் வதக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது ஆல்ரெடி காய வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பும் கருப்புளுந்தும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கணுங்க. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 by 1 போட்டு இதை நல்லா பொடி பண்ணி மிக்சியில் எடுத்தீங்க அப்படின்னா முடவாட்டுக்கால் பொடி ரெடி ஆயிரும். இந்த முடவாட்டுக்கால் பொடி நீங்கள் சூப் வச்சும் குடிச்சிக்கலாம், இல்லை சாதத்து கூட போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் இட்லி பொடியாட்டை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.